நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இத்தனை சிந்தனை எதற்கு பிரபு? நிர்ணயிப்பது அத்தனை கடினமானதா? இவன் எனது மற்றும் தமது ஞான ஒளியின் சங்கமத்தினால் பிறந்த புதல்வன் என்பதில் ஐயமில்லையே. அகிலாண்டேஸ்வரா, தாம் ஜகத்தின் பரிபாலகர். என்றென்றும் தமது நிர்ணயங்கள் பாரபட்சங்களை கடந்தவை. இப்பிள்ளையை பேணிய அன்னையர் நாங்களும் அதனையே எதிர்பார்க்கிறோம். தமது தீர்வு யாதாகினும் அதனை நாங்கள் ஏற்கிறோம். ஆம் சுவாமி. பிள்ளை செல்வத்தை பெறுவதானது அதீத இன்பத்தை அளிக்கக்கூடிய அனுபவம். அந்த பேற்றை பெற கடும் பிரயத்தனத்திற்கு பின் நற்பலன் பெரும் பாக்கியத்தை நான் அடைந்தேன். எனினும் அந்த பிள்ளை செல்வத்தை என்னிடம் இருந்து பிரிப்பது நியாயமா? இவ்வாறு மௌனம் காப்பது ஏன் சுவாமி? துரிதமாக தமது தீர்ப்பை கூறுங்கள். இருதரப்பு வாதங்களுக்கும் நான் செவிமடுத்தேன். இவ்விதம் நான் தயங்க அடிப்படை காரணம் நான் ஜெகத் பரிபாலகன் என்பதே. அந்த நிலை வழுவாது நான் தீர்ப்பளிக்க வேண்டும். இவன் என் புதல்வன் என்பதை கருத்தில் கொண்டல்ல, பிள்ளையை பேணி காக்கும் ஒரு அன்னையின் பங்கானது ஜீவனளிக்கும் அன்னையின் ஸ்தானத்தை விட மிக உயர்ந்தது. பிள்ளையை ஈன்றெடுத்ததன் பலனாக ஓர் அன்னை உள்ளத்தில் பிள்ளைக்காக ஊற்றெடுக்கும் தாய்மை உணர்வு அடிபட்டது, சாஸ்வதமானது. உடைபடாத ரத்த பந்தம் அது. ஜீவனளிக்கும் அன்னையின் வாயிலாக பிள்ளையின் வளர்ப்பானது அந்த அன்னையின் தன்னலமற்ற அனுபவம் தன்னில் ஏடி இணையற்றது. எனினும் பேணி வளர்க்கும் அன்னையின் இதயமும் பிள்ளை மீது அவள் பொழியும் பாசமும் தன்னையும் கடந்த புனிதமானது. எனினும் பிள்ளை மீது அந்த அன்னை புதியதொரு பந்தத்தை ஸ்தாபிக்க வேண்டியுள்ளது. தன் பெண்மை தன்மையின் மென்மையினால் பெறா பிள்ளையை பெற்ற பிள்ளையாக அரவணைக்க வேண்டியுள்ளது. ஈன்றெடுப்பதே சிருஷ்டியில் உயர்ந்தது. எனினும் ஈன்றெடுக்காத பிறர் பிள்ளையை பேணி பாதுகாத்து தன் பிள்ளையாக கருதி அன்பு பாராட்டுவது, பாதுகாத்து வளர்ப்பது, தனக்கு பிராண சங்கடம் நேர்ந்தாலும் பொருட்படுத்தாத பிள்ளையை பாதுகாப்பது, சுயநலமற்ற ஒரு சேவையாகும். அதுவே முழுமையான அர்ப்பணிப்பாகும். ஆகையால் இந்த வழக்கில் எனது தீர்ப்பு ஒன்றே. பேணி பாதுகாத்து வளர்த்த அன்னை இன்றெடுக்கும் அன்னையை காட்டிலும் தாய்மையில் உயர்ந்தவள். ஆகையால் பிள்ளைகளின் மீது பிரதான உரிமை இவர்களை பேணி காத்த அன்னையர்க்கே உரியது. தமது இந்த நிர்ணயத்தினால் ஜீவன் சாபல்யம் பெற்றது. நாங்கள் அனைவரும் தமது இந்த நிர்ணயத்தினை வரவேற்கிறோம். நானும் மகாதேவரின் இந்த தீர்ப்பிற்கு தலை வணங்குகிறேன்.
பூமாதேவரின் வார்த்தைகள் சாத்தியமே. பேணி பாதுகாத்து வளர்க்கும் அன்னை ஈன்றெடுத்த அன்னையை காட்டிலும் பன்மடங்கு மகத்துவம் பெற்றவள். அதை உறுதி செய்யவே நான் இங்கு வந்தேன். கார்த்திகை பெண்களுக்கு இப்பிள்ளைகள் மேல் உரிமை போல் இணையான உரிமை பெற்றவள் நான். சொற்ப சமயத்திற்கு மாத்திரமே எனினும் இப்பிள்ளைகளை நானும் சுமந்திருந்தேன். அக்னி பிழம்பான இப்பிள்ளைகளுக்கு நானும் பரிபூரணமான பாதுகாப்பளித்தேன். அது மாத்திரமின்றி இப்பூ உலகில் இவர்களை சேர்ப்பித்தவளும் நானே. எனக்கும் இவர்கள் மீது உரிமை உள்ளதே. சர்வேஸ்வரா, அக்னி பிழம்பான இப்பிள்ளைகளை தேவி பார்வதியை அன்றி கர்ப்பத்தில் தாங்கக்கூடிய ஆற்றல் படைத்தவள் நான் ஒருவளே என்பதனை கூறியது தாம் அல்லவா? நான் அந்த அக்னி பிழம்பினை என் மடியில் ஏற்று பாதுகாத்திருக்காவிடில் இந்த அண்ட சராசரங்களும் அதன் வீரியத்தினால் பஸ்பம் அடைந்திருக்கலாம். ஆக சிருஷ்டியையும் பிழம்பையும் ஒரு சேர பாதுகாத்துள்ளேன். பூமாதேவி கூற்றை அடியவளும் ஏற்கிறேன். இனி தாமே நீதி கூறுங்கள். பிள்ளைகள் அறுவர், எனினும் நவ அன்னையர்கள் பிள்ளைகள் மீது உரிமை கோருகின்றோம். இந்நிலையில் உச்சிதமானது எது? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நவ அன்னையர்கள் பிள்ளைகள் மீது உரிமை கோருகின்றோம். இந்நிலையில் உச்சிதமானது எது? வினா நீதி குறித்தது என இந்த பிள்ளைகள் மீது கங்கைக்கும் பூமாதேவிக்கும் உள்ள அதிகாரம் பார்வதிக்கும் கார்த்திகை பெண்களுக்கும் சரிசமானமானதே. இத்தகைய நிலையில் என் வசம் உள்ள தீர்ப்பு ஒன்றே. இந்த 6 பிள்ளைகளை 9 பிள்ளைகளாக பங்கிட்டு அளிப்பதே அது. உரிமை கோரும் அன்னையர் அனைவருக்கும் ஒரு பிள்ளை கிட்டும். பின் இத்தகைய துவேஷ நிலை அறவே நீங்கும். உச்சிதமே பிரபு. இனி தாமதமின்றி பிள்ளைகளை பங்கிட்டு அழியுங்கள். எங்கள் தாய்மை இப்பிள்ளைகளை ஸ்பரிசிக்க தவித்திருக்கிறது. அவ்வாறே ஆகட்டும். இத்தகைய அனர்த்தம் நிகழ்த்த வேண்டாம் பிரபு. இப்பிள்ளைகளை தாம் பங்கிடுவதை நாங்கள் சகிக்க இயலாது மகாதேவா. ஏன் இயலாது? இவர்களை பங்கிடுவதனால் தமது பிள்ளைகள் தம்வசம் நிலைப்பார்களே. இருப்பினும் இவர்களுக்கு ஊறு விளைய நாங்கள் அனுமதிக்க இயலாது. நீங்கள் இவர்களை பேணியவர்கள் மட்டுமே.
எனினும் இவர்களை எவ்விதத்திலும் பங்கிட்டு அளிப்பதனை சகிக்க முடியாது தவிக்கிறீர்கள். சற்று சிந்தியுங்கள். இவர்களை ஏஞ்செடுத்தவள் இவர்களை பரிபூர்ணமாக தியாகிப்பதை எவ்விதம் தன் உள்ளத்தால் சகிக்க இயலும்? உங்களுக்கு இந்த உண்மையை உணர்த்துவதற்காகவே நானும் தேவி பூமாதேவியும் தோன்றினோம். ஆம், பிள்ளை பேணியவர்களுக்கும் உரிமையானதே. எனினும் அந்த ஒரு காரணத்தினால் ஜீவன் அளித்த அன்னையின் உரிமையை அவளிடமிருந்து தட்டிப் பறிப்பது எவ்வாறு நியாயம்? மன்னிக்க வேண்டுகிறோம் தேவி. நாங்கள் பெரும் தவறு இழைத்தோம். நாங்கள் கொண்ட தாய்மை உணர்வின் தூண்டுதலால் தங்கள் வேதனை குறித்து நாங்கள் சிந்திக்க மறந்தோம். தமது புதல்வன் மீது அனைவரினும் பிரதான உரிமை தம்மையே சார்ந்ததாகும். சத்தியம் இதுவே தேவி. தாம் இவர்களுக்கு வாழ்வளிக்காதிருந்தால் இவர்களை பேணி வளர்க்கும் சந்தர்ப்பத்தை அடைந்திருக்க மாட்டோம். நீங்கள் பூண்டிருக்கும் இந்த திறவுக்கோலமும் நீங்கள் தவத்தின் வாயிலாக பெற்றிருக்கும் அதீத வரங்கள் யாவையும் உங்கள் ஆராதனைகளும் வேள்விகளும் வியர்த்தமானதே. நீங்கள் மூவரும் எப்படிக்கும் பொறுப்பேற்கும் தகுதியற்றவர்கள். மிதமிஞ்சிய பிரயத்தனங்கள் செய்ததன் பின்பும் என்னை வதம் செய்ய வல்ல திறன் படைத்தவன் இந்த சிஷ்டிதனில் வெற்றிகரமாக ஜனித்து விட்டான். ஒருவேளை நீங்கள் மூவரும் உங்கள் தந்தையான நான் வடிவமைத்து அளித்த திட்டத்தினை பிசகின்றி பின்பற்றியிருந்தால் இன்று அரும் புன்னகை பூக்கும் அந்த 6 சிசுக்களும் அரும்பு இருக்க மாட்டார்கள். எனினும் தற்போது யாம் வரமாக பெற்ற சிரஞ்சீவித்துவம் கேள்விக்குறியானது. என்னால் சிவனது அந்த 6 புதல்வர்களையும் அழிக்க இயலாமல் போகலாம். இருப்பினும் எனது 3 புதல்வர்களையும் அழிப்பதில் தடையில்லை. எனது புதல்வர்களான உங்களை அழிப்பதும் சாத்தியமல்ல. நீங்கள் மூவரும் மகாதேவரது பக்தர்கள். உங்கள் பிராணனை பாதுகாக்க பொறுப்பேற்ற மகாதேவரே சாக்ஷாத் இங்கு எழுந்தருள தயங்க மாட்டார். தந்தையே, தமது கவனத்தை மகத்துவம் வாய்ந்த ஒரு உண்மையில் பதிக்க விரும்புகிறேன். சிவப்புதல்வர்கள் தம்மை வதம் செய்ய இயலாது. இது என்னை பரிகசிக்கும் வேளையில் மகனே. ஆகையால் உனது கருத்தை நாவின் எல்லைக்குள் அடக்குவது நல்லது. நான் கூறுவது சத்தியம் தந்தையே. சிவப்புதல்வன் ஒருவனால் தமக்கு ஆபத்து, அறுவரால் அல்லவே. மகாதேவரது வீரியமானது 6 பாகங்களாக பிரிந்திருக்கிறது. ஓராற்றல் 6ஆக பாகுபட்டுள்ளது. அதனால் தமக்கு சங்கடம் இல்லையே. ஒரு சமயம் அவர்கள் தமக்கு ஊறு விளைவிக்கும் பிரயத்னத்தில் ஈடுபட்டாலும் அந்த எண்ணம் நிறைவேறாது. அதற்குரிய ஆற்றல் அவர்களுக்கு இல்லை. அத்துடன் அவர்கள் அறுவரில் ஒருவர் தம்மை வதம் செய்ய எண்ணினாலும் அது மகாதேவர் அளித்த வரத்திற்கு எதிரானது. அதை மகாதேவர் அனுமதிக்க இயலாது.
இதோ தமது புதல்வன். சோதரி, இந்த சிசுக்களின் அன்னையாக நீ பெரும் பேறு பெற்றாய். எனினும் எனது ஆனந்தம் உன்னிலும் இருமடங்கானது. ஏனெனில் நானும் இவர்கள் உதிப்பதில் மகத்துவம் பொருந்திய பங்காற்றியுள்ளேன். இதனால் நானும் ஒரு அன்னையாகும் பேறு பெற இயன்றது. அது மட்டுமின்றி இவர்கள் பெரியனையும் ஆனேன். பார்வதி, இந்த சிசுக்களுக்கு பெயரிடுவது குறித்தும் நீ சிந்திக்க வேண்டும். 6 புதல்வர்களுக்கு அல்லவா நாமகரணம் செய்ய வேண்டும்? அதற்கு அவசியம் ஏதுமில்லை தேவி கங்கா. ஏனெனில் இவர்கள் அறுவர் அல்லர், அறுவரும் ஒருவரே ஆவர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அது எவ்வாறு சாத்தியமாகும் மகாதேவா? கண்முன் காட்சி அளிப்பது 6 சிசுக்கள் அல்லவா? இவர்கள் ஜன்மித்த வேளையில் சூழ்நிலையின் விபரீத தன்மையின் காரணமாக எமது புதல்வன் தனது ஆற்றலினை பாகுபடுத்தி ஈசானம், சத்புருஷம், வாமதேவம் மற்றும் அதோகம், சத்யஜோதம், அதோமுகம் என்ற 6 முகங்கள் கொண்ட 6 சரீரங்களாக உதித்தான். சத்தியத்தில் இந்த சரீரங்களுக்கு மூலம் ஒன்றே. அறுவரையும் ஒரு சேர இணைக்கும் சுபவேளையும் நெருங்கியது. பரிசுத்த வீரன் பராக்கிரமமும் தைரியமும் தர்மமும் நீதியும் ரௌத்ரம் மற்றும் மன்னிக்கும் தன்மையும் பெற்றிருத்தல் அவசியம். அந்த 6 குணங்களின் சங்கமமே ஈடு இணையற்ற ஒரு வீரனுக்கு அடையாளங்கள். எனினும் அத்தன்மைகள் எவ்வாறு பாகுபட்டிருந்தால் இவன் தேவர்களை வழிநடத்துவது இயலாத செயல். இவர்கள் ஒன்றிணைவது இந்த சிருஷ்டியின் உயர்விற்கும் இவனது ஜனனத்தின் நோக்கம் நிறைவேறவும் அவசியமானது. பிரபு, இந்த தெய்வீக பாலகனின் அன்னையர் அனைவரும் இங்கு ஒன்று திரண்டிருக்கிறோம். ஆகையால் இச்சமயமே இவனுக்கு பெயர் ஒன்றும் சூட்டினால் அதனை நாங்கள் அனைவரும் பெரும் பாக்கியமாக கருதுவோம். இந்த பாலகன் எனது அனைத்து குணங்களின் சங்கமம். ஆகையால் இவன் குகன் என்று அழைக்கப்படுவான். பார்வதி ஈன்றெடுத்த இப்பாலகன் 6 முகமும் 12 கைகளோடும் ஜன்மித்த காரணத்தினால் கந்தன் என்றும் அழைக்கப்படுவான்.
கங்கை இவனை சுமந்திருக்கிறாள். கங்கையின் மகன் என்ற அர்த்தம் பொருந்த குமரன் என்ற பெயரோடும் புகழ் பெறுவான். அத்துடன் கார்த்திகை பெண்களால் பேணி பாதுகாக்கப்பட்ட காரணத்தினால் அண்ட சராச்சரங்களிலும் இவன் கார்த்திகேயன் என்று அன்போடு அழைக்கப்படுவான். தம் இருவருக்கும் ஒரு வேண்டுகோள் பிரபு. தாம் இந்த அற்புத தெய்வீக பாலகனை தமது கரங்களில் ஏற்க வேண்டும். தம் புதல்வனை ஏற்றுக்கொள்ளுங்கள்.